தாலி காணாம போச்சுன்னா யார்கிட்டயாவது போய் கேளு. சரி ஓகே, அப்போ தாலியை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படித்தானே? நீ எத்தனை தடவை கேட்டாலும் எங்க ஆன்சர் ஒண்ணுதான் விஷால், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன தாலி எடுத்து ஒளிச்சு வைக்கிற மாதிரி சில்லற விஷயம் பண்றவங்களா நாங்க? ஓஹோ அப்படியா? சில்லறதனமான வேலை எல்லாம் பார்க்க மாட்டீங்க. அத்தை ஸ்ரீஜா, நீங்க 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி மொபைல்ல ஒரு சீன் வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? இருங்க இதோ காமிக்கிறேன், பாருங்க. எப்படி சும்மா ஃபுல் HD வீடியோ தரமா இருக்கா? தெரியுதா? வீடே தூங்கிடுச்சுன்னு சொன்ன, இவ எப்படி நைட்டோட நைட்டா வீடியோ எடுத்தா? அந்த இருட்டுல இவன் அங்க மறைஞ்சு நின்னு வீடியோ எடுப்பான்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? ஓஹோ, எனக்கு தெரியாம ஏதோ பேசிக்கிறீங்க. நீங்க பேசுங்க, ரிலாக்ஸா, நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரியாம பண்ணிட்டோம் விஷால், மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்னத்த ஐயரு தாலிய கேக்குறதுக்கு முன்னாடி வச்ச இடத்துல இருந்து பத்திரமா எடுத்துட்டு வந்துடுறீங்களா? இல்ல நான் நேரா அம்மா கிட்டே போய் வீடியோவா போட்டு காமிக்கிட்டுமா? எப்படி வசதி? ஐயோ, நைட்டு எங்க புதைச்சு வச்சோன்னு அடையாளமே தெரியலையேடி. இங்க பாரு, எல்லா மரமும் என்ன பார்த்து திருத்திருன்னு முழிக்கிற மாதிரியே இருக்கு. அக்கா, எதுக்கு இப்ப லூசு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? விஷால் வீடியோவை அத்தை கிட்ட காட்டினா நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். நீங்க இங்க தோண்டுங்க, நான் அங்க தோன்றேன். இருங்க, நான் போய் கடப்பாரை எடுத்துட்டு வரேன். போ எடுத்துட்டு வா. ஐயோ, எல்லாம் தலை எழுத்து. சுபத்ரா, ஸ்ரீஜா சிந்தாமணி எங்க? பொறுப்பா இல்லாம வெளியில கதை பேசிட்டு இருக்காங்க, வர சொல்லிருக்கேன். ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி. சுபத்ரா, நல்ல நேரம் முடிய போகுது. இங்க 4 ஜோடி தான் இருக்காங்க, இன்னொரு ஜோடி வரணும். ஆமாமா, முகூர்த்த டைம் வர வந்துருச்சு. தீமஹி. அம்மா, நல்ல நேரம் போயிட்டு இருக்குமா, தாலி சீக்கிரம் எடுத்துன்னு வர சொல்லுங்க. ஆமாங்க, முகூர்த்த நேரம் வேற வந்துருச்சு. மேனேஜர் வந்துருவாங்கன்னு சொன்னாரே. ஓ, இப்ப என்ன பண்ணலாம்? ஏங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல இந்த 4 ஜோடிகளுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். இன்னொரு ஜோடி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தனியா கல்யாணம் பண்ணிடலாமே. நீ சொன்னது சரிதான் சுபத்ரா. மாலையும் கழுத்துமா பொண்ணு மாப்பிளைய ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. இசையை தாலியை எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க அத்தை. இசை, நீ போய் பூஜை ரூம்ல இருந்து தாலி எல்லாம் கொண்டு வந்துரு. சரிங்க அத்தை. ஆமா, இவளுக்கே கொடுங்க. ஓம் பாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத் ஸ்வாஹா. ஸ்ரீஜா, கிடைச்சதா? இருங்க.
ரிலீஸ் பண்ணக்கூடாதா? உங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சூப்பரா ரிலீஸ் பண்றேன். வாங்க வைக்கிறேன் அப்ப. அப்பாடா அம்மா தாயே, இப்போதான் எனக்கு உசிரே வந்துச்சு. இல்லன்னா சுபத்ரா நீ கையால இன்னைக்கு என் கண்ணும் பழுத்திருக்கும். அக்கா, விஷால் நம்மள இவ்ளோ தூரம் அலைய விட்டதுக்கு அவனை சும்மாவே விட மாட்டேன்க்கா. ஆமா ஆமா, சரி வா போலாம். கடவுளே, இது வரைக்கும் என்ன நம்பாத அத்தை இன்னைக்கு இவ்ளோ பெரிய காரியத்தை என்ன முன்ன நின்னு செய்ய சொல்லிருக்காங்க. இந்த ஜோடிங்க அவங்க வாழ்க்கையில என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஸ்வாஹா. இசை வந்து ஓம் தத்புருஷாய வித்மகே அத்தை. சக்கரதண்டாய தீமஹி அத்தை, தாலி எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயர் கிட்ட கொடுமா. ஆ, இந்தாங்க. வாங்கிக்கோ. கொடுங்க. ஓம் மகாலட்சுமி நமஹ. அம்மா இங்க வாங்க. ஆ? மாங்கல்யத்துல கயிறை கோத்து கொண்டு வாங்க. இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. ஆ. இந்தாங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. சந்தோஷமா இருங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ மேடம். நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருக்கு. சந்தோஷமா இருங்க. நல்ல நல்லா இருங்க. வாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரேஜ் மேடம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. எந்திரிங்க. சந்தோஷமா இருங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். ஆ, பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையான பாத்திர பண்டத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துடலாமா? இல்லங்க, பொண்ணு மாப்பிளைக்கு நாமளா ஏதாவது வாங்கி கொடுக்கறத விட பணமா கொடுத்துட்டா அவங்க தேவைக்கு அவங்களே வாங்கிப்பாங்கன்னு இசைதான் ஐடியா கொடுத்தா. பொண்ணு ம், அதான் அந்த தட்டுல எல்லாம் பணத்தை வச்சிருக்கோம். அப்படியா? சூப்பர் சுபத்ரா. சூப்பர் இசை, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. உன் முகத்துல எப்பவுமே சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் இசை. அதுதான் என்னோட ஆசை.